என்னோட தோற்றம் உடல் எடை பத்தி எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் நிறுத்தவே மாட்டீங்களா? நான் என்ன பிளாஸ்டிக் சர்ஜரியா பண்ணிருக்கேன்? இப்போ நான் சொல்லிக்கிறேன், நான் கடுமையான உடல்நல பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்கேன். டென்ஷன் ஆகி கோபத்துல கொந்தளிச்ச குக்வித் கோமாளி பவித்ரா. இப்போ இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட சம்திங் ஹேப்பன். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அழுதுட்டு தான் வந்தேன். அது பிரேக்கிங் டவுன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்குது, டயர்டாக இருக்குது, கிவ் அப் பண்ணணும்லாம் இருக்குது. பட் ஐ எம் மை மாம்ஸ் டாட்டர் அகெயின். குக்வித் கோமாளி மூலமா ரொம்பவே பிரபலமானவங்க தான் பவித்ரா லட்சுமி. அவங்கள பத்தி சமூக வலைதளங்கள்ல பல தவறான கருத்துக்களையும் முன் வச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, அவங்களுடைய தோற்றமே மாறி இருக்கே, ஒருவேளை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு அவங்களுடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர் தவறான தகவல்களை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு சூழல்ல அதுக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க பவித்ரா லட்சுமி. ஆமா, என்னுடைய தோற்றம் உடல் எடை பத்தி எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் நிறுத்தவே மாட்டீங்களா? நிறைய பேரு நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ இன்சென்சிட்டிவாவும் மனசா இல்லாம பேசுற மாதிரி இருக்கு. இப்போ நான் சொல்லிக்கிறேன், நான் கடுமையான உடல்நல பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுக்காக சிகிச்சையிலையும் இருக்கேன். என்ன நல்லாவும் பாத்துக்கிறாங்க. உண்மையான அக்கறை அன்போட கேட்டவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீடியாவுக்கும் மக்களுக்கும் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்காக என்னுடைய பேரை வச்சு தயவு செஞ்சு தவறான தகவல்களை பரப்பாதீங்க. எனக்கும் வாழ்க்கை இருக்கு, எதிர்காலமும் இருக்கு. அதை இன்னும் கடுமையாக்கிறாதீங்க. உங்களுக்கு யாரும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு நீங்களும் பண்ணாதீங்க. உங்ககிட்ட நான் கேட்கறது மரியாதையும் அன்பும் மட்டும்தான். ஆனா நீங்க இப்படி அதை கொடுத்துட்டீங்க. தயவு செஞ்சு இதை மாத்திக்கோங்க. நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் அப்படின்னு தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க பவித்ரா லட்சுமி. அவங்களுடைய இந்த ஒரு போஸ்ட் தான் சமூக வலைதளங்கள்ல இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க.